கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்கிறதுக்காக வரான் இல்லையா? அங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் செம்ம சண்டை வந்துருதா. ஹீரோயினும் போட்டு அடிச்சிடுறா. இருந்தாலும் நான் விட மாட்டேன், நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நீ என்ன கொன்னாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு, எனக்கு வந்து என்னோட குழந்தைங்களும் நீயும் வேணும் அப்படின்னு சொல்றான். அவ என்ன சொல்றான்னா, அவ உன்னோட குழந்தைங்களே கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடு, என் வாழ்க்கையை நீ அழிச்சிட்ட, இதுக்கு மேலேயும் நீ என்னதான் என்ன பண்ண விரும்புற அப்படின்னு சொல்லி இவ பயங்கரமா கத்துறா. இவனும் விடாம இவளை இறுக்கமா புடிச்சு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, உனக்கும் எனக்கும் நடந்தது வந்துட்டு எந்த விதமான ஒரு லவ்லியும் கிடையாது, நீ என்ன பண்ணது ரேப்பு, சுயநினைவே இல்லாத என்ன வந்துட்டு நீ பண்ணது ரேப்புக்கு தான் இது சமமானது அப்படின்னு சொன்ன உடனே இவன் ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதுக்கு உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அப்பனா நான் செத்தாலும் கவலைப்படாத, எனக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு போயிட்டு கடல்ல இறங்க ஆரம்பிச்சிடறான். ஆனா ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் மனசு கேட்கல. இவ என்ன பண்றா அப்படின்னா, இவளுமே கடல்ல போய் இறங்குறா அவனை காப்பாத்துறதுக்கு. ஆனா கடைசியில பார்த்தா இவளாலதான் வந்து நீச்சல் அடிக்க முடியாம இவளை ஹீரோ காப்பாத்துற மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆயிடுது. இங்க அதே நேரத்துக்கு ஹீரோயினோட ஆன்டியையும் நம்ம பெண்ணோட அப்பாவையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்காங்க போல. நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க ரெண்டு பேரும் பேசி அவங்களுக்கான முடிவை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்றான். இங்க அதே நேரத்துக்கு ஹீரோ பார்த்தா ஹீரோயின் கிட்ட பயங்கரமா கெஞ்சிக்கிட்டு இருக்கான். எல்லாமே எனக்கு புரியுது, நான் ரொம்ப கேவலமானவன், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், எல்லா தப்பும் என் மேலதான், தயவு செஞ்சு வந்துட்டு என்னை மன்னிச்சிடு, நான் வந்து உன்னை பயங்கரமா லவ் பண்றேன், அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்றான். ஆல்ரெடி நான் உனக்கு சான்ஸ் கொடுத்துட்டேன், இதுக்கு மேல உனக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது. அன்னைக்கு மறுநாள் காலையில நீ என் பக்கத்துல இருப்பேன்னு நான் நினைச்சேன், ஆனா மறுநாள் நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு கிளம்பி போயிட்ட, தனியா விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி பயங்கரமா கதறா. இவன் நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இறுக்கமா புடிச்சு உட்காந்துக்கிறான். அவ என்ன பண்றானா, இவன் கையை பிடிச்சி எவ்வளவு கடிக்கிறா. அப்பவும் அவன் வந்துட்டு கையை விடுற மாதிரி இல்ல. அப்போ உடனே இவன் என்ன சொல்றானா, இது பாரு, கொஞ்சம் பொறுமையா யோசித்து பாரு, ஒரு அப்பா இல்லாம ஒரு குழந்தைங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன மாதிரியான மனநிலைமையில வளருவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம குழந்தைங்களுக்கு வரக்கூடாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, உனக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நான் நல்ல ஒரு அப்பாவா நல்ல ஒரு புருஷனா இருப்பேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கெஞ்சுறான். இங்க அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அது மட்டும் இல்லாம சென்னும் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டே போறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, பேச்சு வாக்கல மண்ணும் கொஞ்சம் பாவம் தான், நீ யோசித்து பாரு, ஒருவேளை அவளுக்கு வேற வழி இல்லாம அவளோட பொழப்பு வேற எதுவும் இல்லாம இந்த மாதிரி பண்ணிருப்பா போல, நம்ம அவளோட ஆங்கிள் இருந்து யோசித்து பார்க்கும் போது அவ பண்ணது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னும் போது, எப்பா நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணிரு, தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரி ஓடுறா. அவ பண்ணதுக்கெல்லாம் வந்து நீ நியாயம் பேசிட்டு இருந்தீங்கன்னா மவனை உன்னை சேர்க்கவே மாட்டேங்க அப்படின்னும் போது, இதை பாரு நான் இப்பவும் சொல்றேன், நான் ஜஸ்ட் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்றேனே தவிர மறுபடியும் நான் வந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்டு லவ் பண்ண போறேன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை தேடிக்கிட்டே ஹீரோயினோட ஆன்டியே ரொம்ப நேரம் ஆச்சுன்னு வந்துடுறாங்க. நீங்க தான் இதை எல்லாத்தையும் பிளான் பண்ணீங்க இல்ல, எதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணீங்க ஆன்டி அப்படின்னு சொல்லி இவ கோச்சிக்கிட்டு போயிடுறா. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த எல்லாம் சொல்லும் போது, அப்ப ஃப்ரெண்டும் என்ன சொல்ற அப்படின்னா, உங்க ஆன்டி வந்து உன் நல்லதுக்காகவும் குழந்தைங்களோட நல்லதுக்காகவும் தான் யோசிச்சிருப்பாங்க, ஜஸ்ட் நீ கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு, அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு, அப்புறமும் அவனை உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா அடுத்ததை நம்ம அப்புறமா யோசிப்போம், ஆனா இந்த கண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பார்க்காத அப்படின்னு திட்டுறா. இங்க ஹீரோ வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, குழந்தைங்களை பாக்குறதுக்காக வரான். குழந்தைங்களுக்கு தான் ஆல்ரெடி அவனை ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால குழந்தைங்க வந்து இவன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா, நீங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போங்க, நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு உடனே குழந்தைங்களை அங்க இருந்து அனுப்பிடுறா. அப்ப ஹீரோயின் என்ன பண்றான்னா, ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றா. என்ன கண்டிஷன் போது, நீ குழந்தைங்க கிட்ட க்ளோஸா பழகு, பட் ஆனா வந்து ஒரு அங்கிளா தான் இப்போதைக்கு நீ பழகணும், நீ வந்து குழந்தைங்களுக்கு அப்பான்னு எந்த காரணத்தை கொண்டு குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றா. எதுக்காக நீ இப்படி பண்ற, நான் அப்பான்னு என் பிள்ளைங்க கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். நீ வந்துட்டு எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லாவே தெரியும், இன்னைக்கு வருவேன் நல்லபடியா பேசுவேன், நாளைக்கு என்ன சொல்லிட்டு போவ அப்படின்றது எனக்கு தெரியும், அதனால எனக்கு அது பழகி போச்சு, என் பிள்ளைங்களுக்கு அந்த கஷ்டத்தை நான் கொடுக்க கூடாது, இதோ அப்பா வந்துட்டாரு அப்படின்னு காட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் அப்பா மறுநாள் காலையில இல்லாம போயிடுவாரு, அதனால நான் கண்டிப்பா என்னோட பிள்ளைங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், நீ அவங்க கிட்ட பழகிறத வச்சு அதுக்கப்புறமா தான் நான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா.
சோ எல்லாருமே அதே ரெசார்ட்லயே வந்து தங்கியிருக்காங்க இல்லையா. அப்ப ஹீரோவும் வந்து குழந்தைங்களை பயங்கரமா கவனிச்சுக்கிறான், ரொம்ப ஆசையா பாத்துக்கிறான். இதை எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. ஆன்டிக்கு கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கு. நைட் அதே நேரத்துக்கு ஹீரோயினும் நம்ம பெண்ணோட அப்பாவும் தனியா பேசிட்டு இருக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இதை பாரு, நீ எனக்கு லைஃப் லாங் ஃப்ரெண்டாவே இருந்தா கூட எனக்கு போதும். ஆனா அந்த குழந்தைங்க எப்போ உனக்கு பிறந்தது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதோ அதோட நான் என்ன தெரியுமா நினைச்சேன், அந்த குழந்தைங்க வந்து அப்பா இல்லாம வளரக்கூடாது, அந்த குழந்தைங்களுக்கு அப்பா இருக்கணும். தயவு செஞ்சு நீ ஒரே ஒரு சான்ஸ் அவனுக்கு கொடுத்து பாரு, அதுல தப்பே இல்லை. நான் பழகின வரைக்கும் அவன் அவ்வளவு மோசமானவனே கிடையாது, அவனும் ஃபேமிலி இல்லாம தனியா கஷ்டப்படுறவன் தான் அப்படின்னு சொல்றான். நைட்டு ஹீரோ தான் வந்து குழந்தைங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் ரொம்ப எமோஷனல் ஆகி கண்ணெல்லாம் வந்து கலங்கிடுதா. அந்த டைமுக்கு பசங்க என்ன சொல்றாங்கன்னா, நீயும் எதுக்கு வந்து மித்ரா மாதிரி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் மித்ரா அழுவாளா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா டெய்லி நைட்டு கதை சொல்லும் போதெல்லாம் அழுதுகிட்டே தான் இருப்பா, தனியா உட்காந்தியும் அழுவா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. குழந்தைங்க இவனோட ரூம்லயே தூங்கிடுறாங்க. அதனால ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, தூக்கிட்டு போலாம் அப்படின்னு வரா. அப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு நாள் குழந்தைங்க கூட தூங்குறேன்னு விட்டுட்டு போயேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதெல்லாம் முடியாது, நான் தான் குழந்தைங்க கூட தூங்குவேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. சரி சரி நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவன் வந்து என்ன பண்றான்னா, ஹீரோயினை கட்டி கட்டி பிடிக்கிறான். நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்றேன், ஏன் கோவப்படுற அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு நீ ஹெல்ப் பண்ணணும்னா குட்டி பையனை தூக்கிட்டு வா அப்படின்னு திட்டிட்டு போயிடுறா. அதோட மறுநாள் காலையில காட்டுறாங்க, ஹீரோ வந்து குழந்தைங்க கூட பயங்கரமா விளையாடிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்க்கும் போது ஹீரோயினுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பட் ஹீரோ மேல ஒரு நம்பிக்கை தான் அவளுக்கு வரமாட்டுது. நடுவுல கன் என்ன பண்றானா, ஹீரோயினுக்கு போன் பண்றான். என்னதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இன்னும் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணதே இல்லையா? எனக்கு ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, ஆனா உனக்கு தான் பிரச்சனை. உன்னோட வயிறு பெருசாயிட்டே போச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் நீ லேட் பண்ண அப்புறம் உனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். எங்க ஆக்டரை போட்டு குமர கஞ்சி காசிட்டாங்க இல்லையா, அதனால இவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவன் கூட இருந்துகிட்டு தான் இவன் இந்த போன் எல்லாம் பேசியிருக்கான் போல. என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். நீ கவலைப்படாத, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு கன் சொல்றான். அதே நேரத்துக்கு மண்ண இருக்கா இல்லையா, அவனுமே வந்து இந்த ரெசார்ட்டுக்கு ஒரு ஷூட்டிங் வேலையா இங்க தங்கறதுக்காக வரா. அப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இவ எப்படிப்பட்டவ அப்படின்னா, அவங்க அம்மா வந்து பயங்கர குடிகாரி. அவ குடிச்சிட்டு தூங்கிட்டே கிடக்குறா. இந்த பொண்ணை கவனிச்சுக்கவே மாட்டா போல. அவளுக்கு குடிக்கிறது மட்டும்தான் ஒரே வேலை போல. குடிக்கிறதுக்கு காசு இல்லாம சுத்திலும் கடன் வாங்கி இவ தலையில அந்த கடன் எல்லாத்தையும் கட்டிடுறா. இப்பவும் காசு கொடுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து மண் என்ன சொல்றா அப்படின்னா, இத பார், உனக்கு காசு வேணும் அப்படின்னா நீயும் இனிமே வேலை செய்யணும்னா சொல்ற ஒரே ஒரு வேலையை செய்ய அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் என்ன மாதிரி வேலை அப்படின்னு பார்த்தா, அவங்க அம்மா வந்து நோயாளி மாதிரி நடிக்கிறதும் இவ வந்துட்டு ஏமாத்தி நடிக்கிறதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி இதெல்லாத்தையும் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறா போல. அது மட்டும் இல்லாம நம்ம பெண்ணோட அப்பா இருக்காரு இல்லையா, ஹீரோ கிட்ட வந்துட்டு மண் இங்க தங்கியிருக்கா. அது மட்டும் இல்லாம நான் அவங்கள போன்னு சொல்ல முடியாது, ஆல்ரெடி அவங்க கம்பெனி பேர்ல தான் வந்து புக் பண்ணிருக்காங்க, அதனால எனக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே, நான் மித்ராவையும் குழந்தைங்களையும் அவ கண்ணில் படாம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பேசிட்டு வெளியில போறான். பார்த்தா எதுக்க வந்துடுறா. வந்த உடனே என்னப்பா ஜாலியா வெக்கேஷன் வந்துட்ட போல, செமையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கடா உன் வாழ்க்கைய நீ அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. நான் எதுக்காக வந்திருக்கேன், எங்க இருக்கேன் அப்படின்றதுலாம் உனக்கு என்ன பிரச்சனை, உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லி கத்துறான். அங்க இருந்து நேரா அவ ஸ்விம்மிங் பூலுக்கு வரல. அங்க பார்த்தா ஹீரோயின் குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க. அதை பார்த்த உடனே நேரா வந்து பேச ஆரம்பிச்சிடறா. என்ன நீ வெக்கேஷனுக்கு வந்திருக்கியா? ஐயோ, அந்த குழந்தைங்க யாரு, உன்னோட குழந்தைங்களா அப்படின்னு நக்கல் அடிக்கிற மாதிரி கேக்குறா. ஹீரோயினுக்கு இவகிட்ட பேசவே பிடிக்கல. அதனால ஹீரோயின் எழுந்து அங்க இருந்து போறா. நேரா ஹீரோவை பார்த்து போய் பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. மண் எப்படி இங்க வந்த அப்படின்னும் போது, எனக்கு தெரியவே தெரியாது, நான் அவகிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னும் போது, அப்பதான் வந்து பெண்ணோட அப்பா வராரு. இல்ல அவனோட தப்பு எதுவுமே இல்ல, 4 நாளுக்கு முன்னாடியே அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி நேம்ல புக் பண்ணி இருந்திருக்காங்க, இவங்க தான் வராங்கன்னு எனக்கு தெரியாது, இது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. குழந்தைங்க கிட்ட ஹீரோ வந்து பயங்கரமா விளையாடிக்கிட்டு இருக்கான். அது பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு. சரி சாப்பிடறதுக்கு குழந்தைங்களை கூப்பிடலாம் அப்படின்னு போகும்போது, இவன் என்ன பண்றான்னா, இவகிட்டயும் விளையாட்டுத்தனமா வந்து பயங்கரமா ரொம்ப கட்டி பிடிச்சி ரொம்ப கலாட்டா பண்ணி விளையாடிக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு மண் வந்த உடனே, என்னது இது, இவங்களை பாக்குறதுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்காங்களே, சரி ஓகே, அந்த ஃபேமிலியை நம்மளே சேர்த்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, வீடியோ இருக்கிறா. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன பண்றானா, ஒரு எறா எடுத்து ஹீரோயினோட தட்டுல வைக்கிறான். அவ்வளவுதான், அவளுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிடுது போல. வேக வேகமா எழுந்து ஓட ஆரம்பிச்சிடறா.
ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது ஆன்ட்டியும் ஹீரோயினும் என்ன பண்றாங்கன்னா ஒண்ணு இல்ல அவ வந்து டயர்டா இருக்கா அப்படி இப்படின்னு போய் சொல்லி மறைச்சிடுறாங்க. ஹீரோ என்ன பண்றான்னா அப்பவும் பர்சனலா ஆன்ட்டிய பார்த்து அவளுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க வந்து எதுவும் இல்ல அவ நல்லாதான் இருக்கா அப்படின்றாங்க. சரி ஓகே நான் போய் அவ பக்கத்துலயாவது இருக்கேன் அவ தூங்கிட்டால அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவன் பட்டன் அவளோட ரூமுக்கே போறான். இவன் போய் என்ன பண்றான்னா ஹீரோயின் பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு அவளை பார்த்துக்கிட்டு அங்கேயே தூங்கிடுறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அப்படிதான் அவ அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறா. அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா நீ எங்க இருக்க மரியாதையா உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு செம கத்துறாரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேக்குற போனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வீடியோ அனுப்புறாரு. அந்த வீடியோவை ஹீரோயினும் ஓபன் பண்ணி பாக்குற. ஹீரோயினுமே பாக்குறான். வேற எந்த வீடியோ இல்ல இவங்க எல்லாருமே வந்து பீச்ல ஆடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த வீடியோவை தான் அவங்க அப்பாக்கு யாரோ அனுப்பியிருக்காங்க. யாரோ என்ன மண் தான் அனுப்பியிருப்பா. நேரா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா மண்ணோட ரூமுக்கு போறான். அப்புறம் பார்த்தாதான் தெரியுது அவங்க எல்லாரும் வந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ அங்க பார்த்துட்டு திரும்பி வர்றதுக்குள்ளேயே பார்த்தா ஹீரோயின் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு இவன் கிட்ட சொல்லாம கொள்ளாம வேகமா கிளம்பி போயிடுறா. ஹீரோக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. ஏண்டா 2 குழந்தைங்க வேற இருக்காடா உனக்கு என்ன கருமண்டா பண்ணிக்கிட்டு இருக்க உங்க அப்பா இங்க நான் தேடிக்கிட்டே இருக்கேன் உன்னை எல்லா இடத்துலயும் ஆனா நீ என்ன கேவலமா பண்ணிட்டு இருக்க மரியாதையா கிளம்பி உடனே வா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போனை கட் பண்ணிடுறான். ஹீரோயினோட அப்பா கன் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தானே சொன்னீங்க இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு போது சார் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களுக்கு யார் இந்த வீடியோவை அனுப்புனா எனக்கு என்னவோ அவங்க மித்ரா பேரை வந்து கெடுக்கிறதுக்காக தான் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது நீங்க அவசரப்படாதீங்க மித்ரா வந்த உடனே என்ன ஆச்சுன்னு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயினுக்கு கண்ணத்திலே பலான்னு ஒண்ணு விழுது. உன்னை வளர்த்ததுக்கு இப்படி ஒரு கேவலத்தை தான் நீ பண்ணுவியா அவனுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தானே சொன்னேன் இப்ப என்னத்துக்கு நீ வந்து அவனுக்கு கூட நின்று கொஞ்சம் இருக்க இதுல குழந்தைங்களை வேற அவன் கூட பழக வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேவலமா திட்டுறாரு. அப்ப கன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நான் உடனே வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கும் இது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாதுன்றதுனால உடனே ஆமா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இவளுக்கு வந்து ஹீரோ மேல நம்பிக்கை இல்ல. எங்க ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. இவர் வந்துட்டு எஸ்ஜே சூர்யா மாதிரி பொம்பளை சோக்கு கேக்குதாடா உனக்கு பொம்பளை சோக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. உங்க அப்பனை மறந்துட்ட உன் அம்மாவை மறந்துட்ட அவ பின்னாடி போயிட்டியா இத்தனைக்கும் அவங்க அப்பங்காரனுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது நாங்க 2 பேருமே வந்து பயங்கரமான எனிமிஸ் கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காது அப்படின்னும் போது அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எப்ப நீ எனக்கு அப்பாவான நீ வந்து இது வரைக்கும் என்னோட அப்பா நீ எங்கன்னா வெளியில சொல்லிருக்கியா எதுக்காக இப்ப மட்டும் நீ என்னோட பையன் சொல்ற வார்த்தைக்கு வார்த்தை அப்படின்னு இவன் திட்டுறான். சரி ஓகே நான் வந்து உன்கிட்ட சொன்னதோட இல்ல நான் வந்து அந்த பொண்ணோட அப்பங்கிட்ட சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து அவன் உன்னை மாப்பிள்ளையா ஏத்துக்கிறானா இல்லையான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான் கோவத்துல. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா சரி அதையும் தான் பாப்போம் என்னோட பிரச்சனையை நானே சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். மறுபடியும் கண்ணியும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. சீக்கிரமா வந்துட்டு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி நான் அனுப்புறேன் அதுல நீ சைன் போடுறதுக்கு ரெடியா இரு ஏன் அப்படின்னா அந்த காசு ரொம்ப கம்மியா இருந்தது இல்ல நான் வந்து எனக்கு என்ன தேவையோ அதை போடுவேன் அப்படின்னு சொல்றான். இவளுமே என்னவா இருந்தாலும் சரி இப்போதைக்கு நான் வந்து வேற ஆப்ஷன் இல்லாம இருக்கேன் அதனாலதான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இங்க ஹீரோயினோட ஆன்ட்டி செம்மையா திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு கத்தும் போது அப்பதான் ஹீரோயின் என்ன யோசிக்கிறா அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. இவ என்ன யோசிக்கிறா அப்படின்னு பார்த்தா நீ வந்துட்டு எனக்கு சான்ஸ் கொடுக்கல அப்படின்னா நான் சான்ஸை உருவாக்குவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பான். அப்ப வந்து இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணதே ஹீரோ தான் அப்படின்னு இவளுக்கு தோண ஆரம்பிக்குது. ஹீரோ கிளம்பி நேரம் மண்ணோட வீட்டுக்கே வந்துடுறான். அவ வந்து ரொம்ப ஜாலியா இருக்கா. என்னப்பா நைட்டு இத்தனை மணிக்கு இங்க வந்திருக்க அப்படின்னும் போது நீ தானே இந்த வேலையெல்லாம் பண்ண அப்படின்னு கேக்குறான். கையை பிடிச்சி இழுக்கிறான். அவளுக்கு செமையா கோவம் வருது. அப்ப அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு அதை பாக்குறா. அதை பார்த்த உடனே வேணும் இவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடறா. இவன் தள்ளி விட்டுட்டு அடிச்சு பொம்பளையாடி நீயே வந்தாலுமே சரி நான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் நீ கவலைப்படாத இனிமேவும் வந்து அவளை கஷ்டப்படுத்தணும்னு நீ நினைச்சினா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இங்க இருந்து போயிடுறான். அதே நேரத்துக்கு ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கதை காட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா அவனுக்கும் மண்ணுக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கு நானே இதை என் கதால பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. இவளுக்கு ஃப்ரெண்டுக்காரிக்கு உண்மையா அவ சொல்ற அவன் டேஸ்ட் அவ்வளவு கேவலமாவா போயிடுச்சு என்னோட டேஸ்ட் தான் ரொம்ப கேவலம் நினைச்சேன் பார்த்தா உன் ஆளோட டேஸ்ட் ரொம்ப கேவலமா இருக்கே அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்லயே நேரா வந்து ஹீரோயினும் நம்ம ஃப்ரெண்டும் சேர்ந்தே வந்து மண்ணை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது இது பார் உனக்கும் ஹீரோக்கும் என்ன கனெக்ஷன் ஹீரோ சொல்லிதான் இந்த வீடியோவெல்லாம் நீ எடுத்து அனுப்புனியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அது ஆமா நேத்து நைட்டு கூட வந்தான் என்ன நைட்டு பூரா தூங்கவே விடல நீங்க வேணா சாம்பிள் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி வீடியோவை எடுத்து காட்டுறா. அப்ப கன்ஃபார்மாவே நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது ஆமா அவன் என்ன
கேட்டாலும் நான் பண்ணுவேன், அதே மாதிரி நான் சொல்றதையும் அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், இவளுங்க 2 பேருக்கும் கோவம் வந்துடுதா. ஃப்ரெண்டுக்காரி வேற சும்மாவே கோவப்படுவா, அடிக்கிறதுக்கே போறா. உடனே வந்து ஐயோ ஐயோ அடிக்கிறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு கேமராக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு அவ தலையெல்லாம் களைச்சு விட்டுட்டு இங்க வந்து வேகமா காலில் வந்து கதற ஆரம்பிச்சிடுறா. இப்பவும் வந்து பார்த்தா இவ வீடியோ ப்ரூஃப் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுக்காக இவ இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கும் போது அவங்க 2 பேரும் கேமராவை பாத்துடுறாங்க. இதுக்கு மேல இங்க நின்னா இவளை கொலை பண்ணிட்டு நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போயிடும், தயவுசெய்து வா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரை இழுத்துட்டு போயிடுறா. மறுபடியும் ஹீரோவோட அப்பங்காரனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனோட அதாவது ஹீரோவோட அம்மாக்கு போன் பண்ணிட்டு உன் பையன் எனக்கு துரோகம் பண்றான், அது என்னோட எனிமியோட பொண்ணையே அவன் லவ் பண்றான் அப்படின்னும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க அந்த குழந்தைங்க அவன்து அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லல, ஆனா அவங்க வந்து அவனோட இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா அவனை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத நானே பண்றேன் அப்படின்னு இவன் கோவமா போனை பேசிட்டு வச்சிடறான். ஹீரோயினும் ஃப்ரெண்டு காஃபி ஷாப்க்கு வர்றதுக்குள்ளேயே போட்டோஸ் எடுத்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதாவது ஃப்ரெண்டுக்காரி அடிக்கிற மாதிரி பண்ணதும் காலில் விழுந்து கதறினதும் போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து இவ வந்துட்டு என்னை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்றாங்கன்னு நீங்க இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி போடுறா. அவ்வளவுதான், கமெண்ட்ஸ்ல பார்த்தா ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிடறானுங்க. அதோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் ஆனா இவ போனை அட்டன் பண்ண மாட்டா. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். இவன் முதல்ல இருந்து இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான் போல. இப்ப எதுக்காக அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வர அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு வந்து பயங்கரமான டவுட்டா இருக்கு. கரெக்டா அந்த டைம்க்கு ஹீரோவோட போன் அடிக்க ஆரம்பிக்குதா. ஹீரோ இன்னும் திரும்பி பாக்குறா யாரோட போன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.